கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த 8ஆம் நாளாக கூட கடவுள் உங்கள் அனைவரையும் இந்த ஆடியோ கிளிப்பின் வழியாக சந்திக்க செய்த ஈவுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. இதோ இந்த நாளில் கூட கர்த்தர் தந்த ஒரு சுகத்திற்காக நன்றி. ஸோ இன்று 8வது நாளாய் 7வது பெண்ணை குறித்து நம்ம வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ 7வது பெண்ணாக தாமார் 3 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு பைபிளில். பார்த்தா தாவீதின் மகள், அப்சலோமின் மகள், இவங்களோட பேர்களும் தாமார் தான் குறிப்பிடப்படுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாமார் யூதாவின் மருமகள், அதாவது யாக்கோபின் மகனான யூதாவின் மூத்த மகன் ஏர் என்பவரை திருமணம் செய்தாங்க. ஸோ இவங்க அனுபவித்த துன்பங்கள் பார்த்தோன்னா, அவரது கணவர் ஏர் பொல்லாதவனாக இருந்ததால் கர்த்தர் அவரை அழித்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதனால் அவங்க துன்பத்தை அனுபவித்தாங்க. பட் இஸ்ரவேலின் முறைப்படி அந்த காலத்தில் இது ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கு. லிவரேட் மேரேஜ், அதாவது அண்ணனுடைய அண்ணன் இறந்தா அந்த வம்சத்தில் உள்ள அடுத்த இதை திருமணம் செய்வது அந்த காலத்தில் இருந்த லிவரேட் மேரேஜ் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஸோ இஸ்ரவேல் முறைப்படி ஏரின் தம்பி ஊனான் தாமரை மணக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவனுமே பாவம் செய்ததால் உயிரிழந்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் ஒரு காரியமாக இருக்குது. கைவிடப்பட்ட நிலை. யூதாக்கு 3வது மகன் ஒருத்தர் இருந்தாங்க, சேலாவை. ஆனால் அவர் அவர் தராமல் தாமரை ஒரு விதைவாக இருக்க செய்து அவளுக்கு அநீதி அழைத்தாங்க குறிப்பிடப்பட்டது. அதாவது 3வது மகனை சேலாவை கொடுத்துருக்கணும். ஆனால் யூதா தாமரையை மீண்டும் அவங்களோட வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க விதவையாக இருக்க சொல்லி. ஸோ இது நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது இந்த காரியங்கள் தவறான காரியங்களாக தெரியும். இது என்ன, அண்ணன் இறந்தா தம்பி அடுத்தது அப்படின்னு. ஆனால் அது அந்த காலத்தில் இஸ்ரவேல் முறைப்படி லிவரேட் மேரேஜ்னு ஒரு காரியம் பின்பற்றப்பட்டு வருது. ஸோ அந்த காலத்தில் அது முறையானதாக இருந்திருக்கு. அது ஒரு ரூல்னே வச்சுக்கலாமே, ஒரு ரூலாக அது ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அது அந்த காலத்தில் அது தவறில்லை. அதுதான் இது குறிப்பிட்ட காலத்தில் அந்த இஸ்ரவேல் முறைப்படி இது ஒரு சட்டமாக அது பின்பற்றப்படுது. ஸோ கைவிடப்பட்ட நிலை. யூதா தனது 3வது மகனாக கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காம தாமாரை விதவையாக வெயிட் பண்ண சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இது மூலம் தாமாரின் துணிச்சலான செயல் எப்படி இருக்குன்னா, அதை நான் சொன்னல, அந்த காலத்தில் எப்படின்னா, அவங்க குடும்ப வம்சத்தில் இவங்க ஒரு பிள்ளையை கொடுத்துடணும், அந்த குடும்பம் விருத்தி அடையணும். அதனால் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோட அவங்க மூலமாக கர்ப்பமாகணும். அதுதான் இது. ஆனால் இந்த தாமார் துணிச்சலான செயல் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் உரிமையும் பாதுகாப்பும் மறுக்கப்பட்ட போது, உரிமையும் பாதுகாப்பும் என்ன, 3வது மகனை கொடுத்துருக்கணும், அதுதான் அவங்களோட உரிமை, அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பும் கூட. ஆனால் அது மறுக்கப்பட்டதுனால யூதா வருவதை அந்த ஊருக்கு வருவதை அறிந்து கொண்ட தாமார் வேசியை போல வேடமிட்டு யூதாவிடம் சென்று கர்ப்பமானார்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பைபிளில். ஸோ இது அந்த வேசியாக போன இந்த தாமார் அடையாளத்திற்காக யூதாவிடத்தில் மோதிரமும் கயிறும் மற்றும் கோலை சாட்சியாக பெற்றுக்கொண்டு வைத்திருந்தார். ஸோ பின்னர் அடுத்த நாள் இது யூதாவுக்கு செய்து போகுது. இந்த மாதிரி தாமார்
விபச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதனால் தாமார் வந்து கர்ப்பமும் அடைகிறாங்க. ஸோ அவங்க கர்ப்பம் தரித்த பின்னர் வந்து யூதாக்கு வந்து விஷயம் போகுது. இந்த மாதிரி விபச்சாரம் செய்து அவங்க கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் வந்து சாட்டப்படுது. இதுக்கு முன்னே இந்த யூதா வந்து மோதிரம் இந்த சாட்சியை வந்து கொடுத்தாங்க இல்லையா, கோலை. அடுத்த நாள் வந்து அதை போய் கேட்கும்போது அங்கேயே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேசி தானே இங்கே யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து யூதா அப்போ அதை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ தாமார் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து விபச்சாரத்தின் மூலமாக தான் கர்ப்பமானாங்கன்னு சொல்லிட்டு யூதாக்கு வந்து செய்தி வருது. அப்போ கோபம் அடைந்து வந்து தாமார்கிட்ட போய் கேட்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் தாமார் வந்து விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போது அந்த சாட்சிகள், அதாவது யூதா கிட்டேருந்து அந்த மோதிரம்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, கோல் மோதிரம்லாம், அதை வந்து சாட்சி காண்பித்து வந்து தான் நீதி உள்ளவர் என்பதை நிரூபித்தார். ஸோ தாமார் வந்து மூலம் பிறந்த பாரேஸ், அதன் மூலம் வந்து இந்த இது மூலம் பிறந்தவங்க தான் பாரேஸ். அவர் வழியாக தான் தாவீதின் ராஜா மற்றும் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அப்போது யூதா வந்து இந்த விபச்சாரம் செஞ்சு போய் கோவப்பட்டு கேட்கும்போது அவள் வந்து சாட்சிகளாக காட்டும் போது யூதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து என்னிலும் நீதிமானாக இருக்கிறாள் அப்படின்னு யூதாவே வந்து அவளை குறித்து சாட்சி சொல்லி ஒப்புக்கொண்டார்ன்ற பிரகாரம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ நான் அதை தான் சொல்கிறேன், இன்றைக்கான நம்ம சூழ்நிலையை வச்சு அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க. தாமர் செஞ்ச தப்பு இது, இன்றைக்கான சூழ்நிலை அது தப்பு இது. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த இஸ்ரவேல் வம்சத்தின் முறைப்படி அந்த காரியங்கள் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு அந்த காரியம் வேதத்தில் குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, கடவுளின் இறையாண்மை அவங்களுக்கு இருந்தது. அநீதிக்கு எதிராக நிற்றல், கடவுள் மனித தவறுகளையும் பயன்படுத்துகிறார். பொறுமையும் விடாமுயற்சியும் மனம் திரும்புதலுக்கான வழி, கிருபையினால் கிடைத்த மேன்மை. ஸோ இவங்களுக்கு கடவுளோட இறையாண்மை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அநீதிக்கு வந்து எதிராக நின்றாங்க. அது அந்த வழக்கத்தின்படி அவங்க பண்ணாதால அதுக்கு எதிராக நின்னாங்க. கடவுள் வந்து மனிதன் தப்புலேருந்தும் அவங்கள வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்றத இந்த இதில் மூலம் பார்க்கலாம். பொறுமையும் விடாமுயற்சியுமாக இருந்தாங்க. போய் கோவப்படலை, போய் யூதா கிட்ட சண்டை போடல, ஏன் 3வது மகனை கொடுக்கல அப்படின்னு சண்டை போடாமல் பொறுமையும் விடாமுயற்சியுமாக இருந்தாங்க. ஸோ அதன் மூலம் யூதாவுமே தப்பு பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து மனம் திரும்புறதுக்கான வழி உண்டு ஆச்சு. ஸோ இந்த கிருபையினால் கிடைத்த மேன்மை என்னென்னா, தாமாரின் முன் பிறந்த அந்த பாரேஸ் வழியாக தான் தாவீது ராஜா மற்றும் இயேசு கிறிஸ்து பிறந்தனர். ஸோ இதெல்லாம் தாமாரை குறித்த ஆய்வு. ஜெபிக்கலாம். கர்த்தாவே அப்பா, இந்த நல்ல வேலைக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இன்று பார்த்த இந்த தாமாரின் வாழ்வில் இருந்தப்பா, நாங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளணும் என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது ஞானத்தை என் தேவன் நீங்கள் தந்தருளுங்கப்பா. இந்த உண்மைக்கான காரியத்தை குறித்து நாங்கள் யோசிக்காத வண்ணம் அவள் வாழ்க்கையில் இருந்தப்பா பாடமாய் நாங்கள் எதை கற்க வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தை கொண்டு தந்தருளுங்க தகப்பனே. அப்பா ராஜா, அப்பா நாங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கவும் அப்பா, இந்த புதிய ஆண்டில் ராஜா உம்முடைய கிருபையும் அப்பா, உம்முடைய காருண்யத்தையும் உம்முடைய தயவையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. உங்கள் எந்த ஒரு காரியத்தில் அப்பா அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து ஆவிக்குரிய ஞானத்தினால் செயல்பட கிருபை செய்யுங்க. அதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தரலுங்கப்பா. அப்பா இந்த நாள் முழுவதில் கூட நீங்கள் எங்களோடு வாங்க, எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.